டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம். வணக்கம் தோழர். திருப்பூர் தெற்கு தொகுதி அது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு கலவர மாநாட்டை நடத்திய இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தினுடைய மகன் காடேஸ்வரா தங்கராஜ் அப்படின்றவர் அந்த தொகுதியில் போட்டியிடுறாரு. நிறைய பிரபலங்கள் அந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. உலக புகழ்பெற்ற இயக்குனர் மோகன்ஜி அங்கே போயிருக்கிறாரு. இங்கே உங்க வேட்பாளரை நீங்க சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கவுன்சிலர் அவரோட தொகுதியை ரொம்ப சீரமைப்பா பார்த்து இங்க பேர் கெட்டு போன மேயரை நிச்சயமா அவர் இந்த தடவை தோக்கடிப்பாருன்றது என்னோட நம்பிக்கை. அதே போல ரஞ்சித், எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மனிதர் இந்த தேர்தலில் நிற்கும் பொழுது ஒரு தொகுதியில் இருக்கிறாரு, ஏற்கனவே ஒரு கவுன்சிலர் இருந்து நான் எல்லாத்தையும் விசாரிப்பேன். என்னையா பண்ணிருக்காரு, நம்ம ஒருத்தர் ஓட்டு கேட்க போறோம், இந்த தொகுதியில் என்ன பண்ணிருக்காரு, நல்லது பண்ணிருக்காரு, 4 பேர் கேட்கும்போது இல்லைங்கன்னா தங்கராஜ் அவர் வார்டுக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அதை செஞ்சிருக்கிறார். நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு சாமி. அவர் மார்க்கெட் போன நடிகர். அப்புறம் கஸ்தூரி, அவங்க பாஜகவில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஆலர் சிட்டியா இருந்தது டல் சிட்டியா இருக்கு. ஆமாங்க. அங்கங்க குப்பை எல்லாமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து மக்களுடைய வயிறும் எரியும். மறுபடி நாகராஜ சோழன் எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது, தங்கராஜ் அவர்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒரு டாலர் சிட்டி திமுக ஆட்சியில டல் சிட்டியா ஆயிருச்சு. அதை மாற்றி அமைப்பதற்காக காடேஸ்வரா தங்கராஜ் வர்றாரு அப்படின்றத அந்த பிரச்சாரத்தோட மையமா இருக்குது. இந்த காடேஸ்வரா தங்கராஜ் யார், அவருடைய பின்புலம் என்ன? தங்கராஜ் யாருன்னு இவ்வளவு நாளா பெருசா யாருக்கும் வெளியே தெரியாது. காடேஸ்வரா சுப்பிரமணியம் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்து முன்னணியின் தலைவர். இந்து முன்னணின்ற அமைப்பே தேர்தலில் போட்டியிடாத ஒரு அமைப்பு. ஆனா அந்த அமைப்பு RSS அமைப்பு. நேரா RSS இருந்தா தமிழ்நாட்டுக்கு RSS இந்து முன்னணி தான். RSS என்னெல்லாம் நினைக்குதோ அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பா இந்த அமைப்பு தான், இந்து முன்னணி தான் இருக்கு. கலவரம் பண்ணுவாங்க, அடிதடியா பண்ணுவாங்க, வெட்டுக்குத்தா பண்ணுவாங்க, இல்ல வேற ஏதாவது வன்முறை சம்பவங்களா ஈடுபடுவாங்க. எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பா இந்து முன்னணி தான் இங்க இருக்கு தமிழ்நாட்டுல. RSS நேரடியா அப்படி ஒரு வலுவான ஒரு அமைப்பா இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல இந்து முன்னணி தேர்தலிலே போட்டியிடாத ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் தலைவர் தன்னுடைய மகனை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது பாஜகவிலே ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சு கிளம்பி இருக்கு. பாஜகவில் இத்தனை பேர் இருக்கிறப்ப பாஜகவில் யாருக்குமே சீட்டு கொடுக்காம எப்படி இந்து முன்னணி தலைவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த உட்கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலே பெரிய ஒத்துழைப்பு கிரவுண்ட்ல இல்லை. இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் 2018 டிசம்பர்ல ஒரு மிகப்பெரிய அந்த திருப்பூர்ல இருக்கிற பொங்கலூர்ன்ற ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய யாக பூஜை நடத்தினாங்க. 1000 பசுமாடு 100 குதிரை எல்லாம் வச்சுட்டு அந்த பூஜைக்கு என்னென்னமோ பேர்லாம் சொன்னாங்க. அஸ்வ பூஜை, கஜ பூஜை, மீனாட்சி திருக்கல்யாணம், இந்த மாதிரி சொல்லி ஆண்டாள் திருக்கல்யாணம் இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணி 10 லட்சம் பேரை திரட்ட போறோம் அப்படின்லாம் சொல்லி அதை நடத்தினாங்க. 10 லட்சம் பேர் வரல. வழக்கமா இந்து முன்னணி வர ஆட்கள் மட்டும் தான் வந்தாங்க. ஏன்னா அது ஒரு கோயில் விழாவா இல்லாம இந்து முன்னணியோடைய அரசியல் விழாவா அது நடந்தது. இதை எப்படி அவர்கள் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் ஒரு ஊர்ல இருந்தும் ஒரு ரதராத்தையை எடுத்துட்டு வந்தாங்க. வழக்கமா இந்த பார்ப்பனர்கள் அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, தட்டுல அர்ச்சனை போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த யாக பூஜைக்கு நீங்க நெய் கொடுங்கோ, நீங்க அரிசி கொடுங்கோ, பருப்பு கொடுங்கோ, கோதுமை கொடுங்கோன்னு சொல்லி அந்த ரத யாத்திரையில வசூல் பண்ணாங்க. அதுதான் ரத யாத்திரையில நடந்தது. அப்படியெல்லாம் வசூல் பண்ணிட்டு அங்க இந்த யாக பூஜையை அவர்கள் நடத்தினாங்க. அந்த யாக பூஜையை நடத்தினதுக்காக காரணங்களை இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொன்னாரு. திருப்பூர்ல நல்லா மழை பெய்யணும், வியாபாரம் செழிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னாரு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பூஜை நடந்தது 2018 டிசம்பர்ல. 2017 ஜூன் ஜூலைல தான் GST இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் டிமானிட்டைசேஷனை பண்ணாங்க. திருப்பூர்காரன் எவ்வளவு கடுப்பாயிருப்பா அதை பார்த்த உடனே. டிமானிட்டைசேஷனால் அதிகம் பாதிக்கப்பட்ட நகரங்கள் தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருப்பூர் 3 நகரங்கள் தான் முக்கியமான நகரம். அதே போல GST-யாலையும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னா சென்னையை விட அதிகமா பாதிக்கப்பட்ட நகரங்கள் கோவையும் திருப்பூரும் தான். ஆமா, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் 50,000 நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு. 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்தாங்க. அதுக்கு பிறகு மீண்டு வர முடியாமல், அந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கவே முடியாமல் மண்ணோடு மண்ணாக போன எத்தனையோ நிறுவனங்கள் அந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இப்படி ஒரு பூஜையை நடத்தி அந்த மக்கள் மத்தியில ஒரு நாடகத்தை ஆடின கும்பல் இந்த இந்து முன்னணி கும்பல். கஸ்தூரி சொல்றாங்களே, டாலர் சிட்டி டல் சிட்டி ஆயிருச்சு. அது வேற. டல் சிட்டி ஆக்குனது யாரு அப்படின்றத பார்ப்போம். முன்னாடியே சொன்னோம்ல, டிமானிட்டைசேஷன், GST அப்படின்னு. அதுக்கு பிறகு சும்மா இருந்தாங்கன்னு கேட்டா இல்ல.
அதுக்கு பிறகு கொரோனா இயற்கையாகவே வந்து ஒரு பெரிய அடி. அந்த கொரோனா பீரியடில் கூட மக்களை எப்படி காக்கணும்னு தெரியாமல் கைத்தட்டுங்க விளக்க பிடிங்கன்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளி தொழில் நிறுவனங்களை தொடங்க முடியாமல் தள்ளினதில் அது வந்து இயற்கை பேரிடராக இருந்தாலும் கூட மோடியுடைய பேரிடர் அதில் வந்து பெரிய பாதிப்பை வந்து உருவாக்குச்சு. அதுக்கு பிறகு கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தது பிறகும் கூட இன்றைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் போர், அதுக்கு பிறகு முன்னாடி ட்ரம்ப்புடைய 50% வரி, அந்த வரி வந்து உண்மையிலே அவ்வளோ கடுமையாக பாதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து அங்கே வந்து நெருக்கடிக்குள்ளான வேலை இழக்கிற சூழல் வந்து உருவாகுச்சு. பல நிறுவனங்கள் வந்து உற்பத்தியே குறைச்சிட்டாங்க. 100% உற்பத்தி பண்ண நிறுவனங்கள் வெறும் 30% மட்டும் தான் உற்பத்தி பண்ணுனாங்க. இப்ப 50ல இருந்து 18% ட்ரம்ப் குறைச்சிருந்தாலும் கடுமையான பாதிப்பு தானே. ஆமா, கடுமையான 18% வரின்றது எவ்வளவு பெரிய நெருக்கடி. அது பெரிய நெருக்கடி. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல் ஹப்பா திருப்பூர் இருக்கிறத மாத்தணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட அந்த பக்கம் சூரத்துக்கு வந்து ஏகப்பட்ட சலுகை கொடுத்து சூரத்தை வளர்க்கறது. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்காவுக்கு நிறைய வரி சலுகைகள் வந்து மோடி அரசு வந்து இந்த ரா மெட்டீரியல் கொடுக்கறதுல எல்லாத்துலயுமே வந்து சலுகை காட்ட தொடங்கி இருக்கு. இங்க திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பக்கம் விலை ஏத்தி இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இயல்பாவே இந்த பக்கம் சூரத்துல இருந்து ஏற்றுமதி அதிகமாயிட்டு இருக்கு. டாக்கா இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லயே வந்து ஒரு பெரிய ஏற்றுமதி ஹப்பா வந்து இந்த 10 ஆண்டுகள்ல மாறி இருக்கு. பின்னலாடை ஏற்றுமதியில மாறி இருக்கு. இப்ப திருப்பூரை திட்டமிட்டு நசுக்கிறதுக்கான வேலைகளை இந்த மோடி அரசு கடந்த 12 ஆண்டுகளாவே பல விஷயங்கள்ல வந்து சேலம் மாவட்டத்துல இந்த இளம்பிள்ளை அந்த பகுதிகளில் தறி அதிகம், அங்கேயும் சூரத் சாரிகள் வந்து இறங்கி இருக்கு, மார்க்கெட்டே பிடிக்கிறாங்க. ரா மெட்டீரியல் இப்ப எங்க இருந்து வருதுன்னு கேட்டா மும்பை, குஜராத், சூரத் அந்த மாதிரி பகுதியில் தான் ரா மெட்டீரியல் வரக்கூடிய ஒரு நெருக்கடியை சூழலை வந்து இவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்ப திட்டமிட்டு திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியை ஆக்குனது இந்த மோடி கவர்மெண்ட் தான். இப்ப இந்த மோடி கவர்மெண்டுடைய பிரச்சனைகளை பேசாம, ஐயா எங்க ஊர்ல அரசியல் பண்ணணும், இதையெல்லாம் சரி பண்ணுங்க, அப்படின்னா தான் மக்கள் வந்து இந்த திருப்பூரை வந்து ஒரு மினி யூபியா மாற்ற அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய பாஜகவுடைய எஜமானர்கள்ட்ட அதை சரி செய்ததா கூட பரவாயில்ல. அத்தனை திருப்பூர் மக்களுக்கு அத்தனை மோசமான செயல்களையும் வரி விதிப்பிலிருந்து அத்தனை தொழில்கள் நசுக்கக்கூடிய அத்தனை சூழலையும் திட்டமிட்டு ஏற்படுத்தியது இந்த பாஜக. ஆனா இந்த பக்கம் போய் யாகம் நடத்துறாங்க, நாட்டுல மழை பெய்யணும், வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து யாகம் வளர்த்துனா அந்த மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துப்பாங்களா, இதெல்லாம் ரசிப்பாங்களா, இல்ல அவர்கள் பார்த்தா அந்த மண்ணில் இருந்தா எப்படி இருக்கு இந்த மக்களுக்கு? இந்த கஸ்தூரி சொல்றாங்கல்ல டல் சிட்டி அப்படின்னு, டல் சிட்டியாக மாற்றியது முழுக்க முழுக்க நரேந்திர மோடி தான் திருப்பூரை. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் ஏபி முருகானந்தம், அவருக்கு தான் அங்க சீட்டு கிடைக்கும். ஆமா, அவரு தான் வந்து சீட்டு கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாரு. ஆனா அது வந்து நடக்கல. அது நடக்காம காடேஸ்வர சுப்பிரமணியம் வேற ரூட்டை பிடிச்சி தன்னுடைய மகனுக்கு வந்து சீட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள வேற காரணங்கள்லாம் இருக்கு, அதை பின்னாடி பேசுவோம். இப்படிப்பட்ட சூழல் தான் பாஜகவுடைய ஒத்துழைப்பு இல்லை. ஏற்கனவே அந்த தொகுதியை வந்து அதிமுக வந்து பாஜகவை கொடுத்து பலி கொடுத்துருக்கு, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த தொகுதியில திருப்பூர் தெற்கு தொகுதியில் இஸ்லாமியர் ஓட்டு மட்டுமே சுமார் 40,000 ஓட்டு இருக்கு. அதே போல அருந்ததியர் சமூக ஓட்டு ஒரு 25,000 ஓட்டு இருக்கு. இந்த 65,000 ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அதனால கிட்டத்தட்ட வெற்றி உறுதி. அந்த தொகுதியில ஓட்டு எண்ணும் போதே 60,001 அப்படின்னு தான் என்ற மாதிரியான சூழலே இருக்கும். மொத்த வாக்காளர்களே 1.92 லட்சம் தான், 2 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மி. அப்படி இருக்கிற சூழல்ல 60,000 ஓட்டு ஒரு ஈஸியா ஒரு கட்சி எடுக்குது அப்படின்னா அந்த கட்சி தான் அப்சல்யூட்டா வந்து அங்க ஜெயிக்கும். அதுதான் கள சூழல். பாஜக அங்க வந்து டெபாசிட் வாங்குமா என்னங்கிறதே தெரியாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. அதனாலதான் அப்படி ஜெயிக்க அதிமுக நின்னாலே அங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் கள நிலவரம். 2021 அங்க திமுக தான் ஜெயிச்சிருக்கு. 2011 அந்த தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கின முதல் தேர்தலே சிபிஎம் ஜெயிச்சிருக்காங்க. 16 அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த கேண்டிடேட் இப்ப வந்து இல்ல. அதனால இப்ப திரும்பவும் அதிமுக போட்டிட்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை வந்து யாருக்கு கட்டலான்னு பார்த்து பாஜக தலையில கட்டி விட்டாங்க. பாஜகவிலையும் வந்து அடடா இப்படி ஒரு தொகுதி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு யாருக்காவது கிடைக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிடைக்காமல் அதை தூக்கி இந்து முன்னணிக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பெரிய அதிருப்தி. கிரவுண்டில் வந்து எந்த ஒரு அவங்களுக்கு சாதகமான சூழலுமே இல்லை. அதனால வெளியிலிருந்து இந்த மாதிரி வந்து ஃபியூஸ் போன நடிகர்கள்லாம் கூட்டிட்டு வந்து, நீங்க கஸ்தூரி யோசிச்சு, கஸ்தூரி ஒரு அவுட்டேட்டட் நடிகர் தான். கஸ்தூரி எல்லாம் போய் பார்த்தா வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இவங்க யார் நடிகரான்னு தான் கேட்பாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரி அந்த டைரக்டர் அவர் எடுத்த படத்தை அவராலே பார்க்க முடியாது பாவம். அது வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் பை கூட சொன்னாரு, அப்படி ஒரு படத்தை நான் எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு நடிகர், அப்படி ஒரு இயக்குனர் அவரு. அடுத்து இன்னொரு இயக்குனர், அவர் எடுக்கிற படத்தை வந்து ஹெச்ராஜா தான் பார்ப்பாரு, வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அவுட்டேட்டடான ஆட்களை கூட்டிட்டு போய் அல்லது வந்து சினிமா ஃபீல்டு இருக்காங்களான்னு சினிமாக்காரங்களே பார்த்து ஆச்சரியப்பட அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிட்டு வந்து பிரச்சாரத்தில் இறக்கி விட்டு எப்படியாவது வந்து அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும். இப்படி ஒரு வேட்பாளர் இருக்காரு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. பாஜக அவங்களுக்கு அங்க வேலை செய்யல, அதிமுகவும் வேலை செய்யல. அதனால இந்து முன்னணியை மட்டுமே வச்சு வேலை பார்க்க முடியுமா?
இந்து முன்னணி என்ன மாதிரியான வேலைகள்லாம் அங்க பார்த்துருக்காங்கன்னு தெரியும் கடந்த காலங்கள், அதை பின்னாடி பேசும். அதனால வேற வழி இல்லாமல் இப்படிப்பட்ட நடிகர்களை இறக்கி அந்த வேட்பாளரை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறார்கள். அது வந்து நடக்காது. அதுதான் ஓகே. இப்போ ஒரு சில இஸ்லாமியர்களை கூட அந்த காடேஸ்வரா தங்கராஜை ப்ரமோட் பண்ணி போடப்பட்டிருக்கிற வீடியோக்கள்ல இஸ்லாமியர்களே வந்து காடேஸ்வரா தங்கராஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற வீடியோ காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடியுது. ஆனா நீங்க அவருக்கு ஒரு மோசமான பின்னணி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா கடந்த காலம் வரலாறு அப்படி இருக்கு. பொதுவாகவே வந்து திருப்பூரை ஒரு மினி உத்தரப்பிரதேசம் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கொலை வெறியோடு அங்க வந்து இந்து முன்னணி வேலை செஞ்சுட்டு இருக்கு நீண்ட காலமா. பல சம்பவங்களை வந்து சொல்லலாம். நான் வந்து ஒன்னொன்னா சொல்றேன். 94 அங்க இருக்கிற ஈட்டி வீராம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு ஒரு நூற்றுக்கணக்கான தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க வீடு கட்டுறதுக்கு. ஆனா அந்த பகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த பகுதியோடைய மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க. அதனால அந்த மக்கள் அங்க வந்து குடியேற முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த சூழலை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி இந்து முன்னணி அங்க போய் ஒரு கோயிலை கட்டுறாங்க. கோயிலை கட்டி அந்த கோயிலை வந்து ஏற்கனவே இங்க ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலை வந்து இடிச்சிருக்கிறாங்க, அதனால நாங்க இப்ப அங்க திரும்ப கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோயிலை கட்டி அந்த மக்களை நிரந்தரமா குடியேற விடாமல் தடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்க வந்து தங்கிடக்கூடாது அப்படிங்கறதா இந்து முன்னணிய நோக்கம். அப்ப இந்துன்னா கூட எந்த இந்து பக்கம் அவங்க நிக்கிறாங்கன்றதுக்கு இது நல்ல உதாரணம். ஆமா, ஏற்கனவே இன்னொரு சம்பவம் இருக்கு. இப்போ நமக்கு தெரியும், தென் மாவட்டத்துல வந்து சிபிஎம் அலுவலகத்துல போய் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. காதல் ஜோடியை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிபிஎம் அலுவலகத்துல போய் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் சம்பவத்தை வந்து கண்டிக்கல காடேஸ்வர சுப்பிரமணியம். 2 பேரும் இந்து, பொண்ணு இந்து பையனும் இந்து, எப்படி வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேரதை நீங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்க்கல. ஆனா அந்த சம்பவத்துக்கு, இந்த பாதுகாப்பு கொடுக்குற சம்பவத்துக்கு எதிராக கண்டிச்சு அறிக்கை விட்டவர் இந்த காடேஸ்வர சுப்பிரமணியம். சிபிஎம் கண்டிக்கிறார். ஆமா, சிபிஎம் கண்டிக்கிறாரு. சிபிஎம் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து கட்ட பஞ்சாயத்துலாம் சொல்லி தரக்குறைவா வந்து கண்டிக்கிறார். அப்படிப்பட்ட நபர் தான் இந்த காடேஸ்வர சுப்பிரமணியம். இப்ப இங்க வந்து இவர்கள் இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சு அந்த மக்களை நிரந்தரமா குடியேறக்கூடாதுன்னு பண்ண உடனே அங்க வந்து கம்யூனிஸ்டுகள் மற்ற முற்போக்காளர்கள் வந்து களத்துல குதிச்சு போராட்டங்களை எடுத்து 2025 சிபிஎம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க. பாலபாரதி தலைமையில நடத்தி இன்னைக்கு கோர்ட்ல வந்து அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கோயில் வந்து அங்க இருந்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, கோயிலை எடுத்துருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப நீ யோசிச்சு பாருங்களேன். இப்ப இது மட்டும் இல்ல, இன்னும் பல சம்பவங்களுக்கு நான் ஒன்னொன்னா சொல்றேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இந்த பிரச்சனையை அப்படியே வச்சிருக்காங்க. அந்த மக்களை வந்து குடியேறவே அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னும் பல சம்பவங்கள் தொடர்ந்து திருப்பூர்ல இந்த மாதிரி வந்து இந்து முன்னணி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்க கட்சிக்காரங்க யாராவது செத்தா கூட அதை வந்து எப்படி அரசியல் ஆதாயமா மாத்துறது அப்படின்ற வேலைகள்லாம் வந்து ரொம்ப டாக்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. 2017 திருப்பூர்ல முத்தனாம்பாளையம் ஒரு பகுதியில மாரிமுத்து அப்படின்ற ஒரு பாஜக நிர்வாகி ஒரு கள்ளக்காதல் சம்பவத்திலே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுதான் நாங்க நடந்த உண்மை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது வந்து தற்கொலை இல்ல, அது வந்து கொலை அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவ வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு மரத்துல மோடி போட்டோவை மாட்டி வச்சு அந்த மோடி போட்டோவை செருப்பு மாலை இவங்களே போட்டு மோடியை அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கப்படுத்திட்டு வெளியில வந்து அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க யாரோ வந்து கொலை பண்ணிட்டு மோடியை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க, பாஜக நிர்வாகிங்கிறனால இதை வந்து இப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாடகம் ஆடி அந்த நாடகத்துக்கு உடந்தையா அன்றைக்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்த தமிழிசை நேரா வந்து அந்த பாஜக நிர்வாகி வீட்டுக்கே போறாங்க. நான் வந்து இந்த நிர்வாகி குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போறேன், இப்படி கொலை பண்ணிட்டாங்களே பாவிகள் அப்படின்னு வந்து போறாங்க. ஆனா அங்க போனவரை பிடிச்சி வச்சு மாவட்டத்துக்குள்ள போகும்போதே காவல்துறை அவரை பிடிச்சி வச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை இது வந்து கொலை இல்லை, இங்கே பாருங்க அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு, இதுக்கு பின்னாடி ஒரு கள்ளக்காதல் சம்பவம் இருக்கு, அதனால தற்கொலை பண்ணிட்டாரு, இதை கொலைன்னு சொல்லி இங்கே இந்து முன்னணி தான் வந்து இதை வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கம்முன்னு போய் சரி போயிட்டோம் திரும்பி அப்படியே வர முடியாதுங்கிறதுக்காக அவங்க தமிழிசை போய் ஆறுதல் மட்டும் சொல்லிக்கிட்டு வெளியில வந்தாங்க. ஆனா இதை வந்து இந்த கள்ளக்காதல் பிரச்சனை ஏதோ ISIS தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள்லாம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி பிரச்சாரம் பண்றது அப்படிதான் பண்ண பார்த்தாங்க. அது கடைசியா வந்து காவல்துறையுடைய அது வீரியமான செயல்பாடுகளால் அதை வந்து முடங்கி போய் அதை வந்து அப்படியே வந்து மூடிட்டாங்க. ஒருவேளை விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து சசிகுமாரோடைய மர்டரை வந்து இவர்கள் எப்படி மிகப்பெரிய அதை வந்து வன்முறை சம்பவமா மாத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த இறுதி ஊர்வலம் போகும்போது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பல மாவட்டங்கள்ல போற வழியில் இருந்த கடைகள் எல்லாத்தையும் அடைக்க வச்சு வலுக்கட்டாயமா அங்க வந்து பிரியாணி அண்டையாவை திருடி பிரியாணி, அது மாட்டுக்கறி பிரியாணின்னு சொன்னாங்க. திருடி திங்கிறப்ப மட்டும் அது மாட்டுக்கறி பிரியாணினா வந்து இவங்களுக்கு இனிக்குது, மற்ற நேரத்துல வந்து பிரியாணி வந்து சாப்பிடக்கூடாது, இவங்களுக்கு மற்றவங்க யாரும் சாப்பிடக்கூடாது, இவங்க வந்து திருடலாம். செல்போன் கடையில் திருடி அவ்வளவு அட்டூழியங்களை வந்து கோயம்புத்தூர்ல வந்து பண்ணாங்க. பல மாவட்டங்கள்ல சுத்தி இருக்கிற பல மாவட்டங்கள்ல மக்கள் அன்னைக்கு வந்து பொது வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு ஒரு கலவர சூழலை வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அதே மாதிரி இந்த கொலையும் ஒருவேளை இவர்கள் வந்து தற்கொலையும் கொலையில சொல்லி மக்கள் மத்தியில் அது எடுபட்டிருந்தால்
இந்த தற்கொலை சம்பவத்தையும் இந்த இறுதி ஊர்வலம் போறப்பவும் ஒரு பெரிய வன்முறை சம்பவமாக இந்து முன்னணி நிச்சயம் மாற்றி இருக்கக்கூடும். நல்ல வேலையாக நல்வாய்ப்பா அன்றைக்கு வந்து காவல்துறை இது வந்து தடுத்து நிறுத்தினாங்க. நமக்கு வருஷம் வருஷம் தெரியும், விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே வந்து இந்த காடேஸ்வர சுப்பிரமணியத்தை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 1.5 லட்சம் சிலைகள் வைக்கிறோம், இந்த வருஷம் 2 லட்சம் சிலைகள் வைக்கிறோம், வைக்கிறாங்களோ இல்லையோ அறிவிப்பு கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல வந்து திட்டமிட்டு வலுக்கட்டாயமா கொண்டு போய் வைக்கிற வேலைகளை செய்வாங்க. அப்படி ஒரு செயலை வந்து 2024 விநாயகர் சதுர்த்தி அப்ப வந்து பண்ண பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தள்ளுவண்டி கடையில போய் வந்து பணம் கேட்குறாங்க. விநாயகர் சதுர்த்தி அந்த தனுஷ் ஒரு படத்துல வந்து கேட்பால, காசு கேட்பால, தொண்டைகள் ஆபரேஷன் காசு கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க போய் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறோம், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த தள்ளுவண்டிக்காரர் அதெல்லாம் இல்லை, பணம் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த தள்ளுவண்டிக்காரரை அடிச்சு துன்புறுத்தி கடையை உடச்சி நாசப்படுத்தி பயங்கர சேதாரப்படுத்தி அவரை வந்து துன்புறுத்தினாங்க. 2024 இது வந்து நடந்தது, செய்திகள்ல வந்து ஊடகங்கள்ல வந்தது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு சம்பவம் தான் வெளியில வந்தது. திருப்பூர் முழுக்க இருக்கிற, திருப்பூர் வந்து ஒரு பெரிய வணிக நகரம், தமிழ்நாட்டில் சென்னை கோவைக்கு அப்புறம் பெரிய வணிக நகரம். அங்கிருந்து தான் அந்த பின்னலாடை வந்து இந்த நமக்கு தெரியும் பனியன் சட்டி ஏற்றுமதி கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்ல 60% வந்து அந்த ஒரு சின்ன ஊர்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வணிக நகர்ல இவங்க எத்தனை வணிகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், வியாபாரிகள் அத்தனை பேரையும் மிரட்டி விநாயகர் சதுர்த்தி வசூல் பண்றது, அடாவடியா வந்து பணம் கொடுக்கலன்னா அவங்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது ஒண்ணுதான் செய்திகள்ல வந்தது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் அங்க வந்து நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் அங்க வந்து மூடி கிடக்குது. போய் பணம் கேட்கறது, பணம் கொடுக்கல அப்படின்னா அங்க ஒரு விநாயகரை வச்சு பிரச்சனை பண்றது. இப்படி நீங்க சொல்ற மாதிரி பல இடங்கள்ல வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க முஸ்லீம் பாப்புலேஷனுமே அதிகம். திட்டமிட்டு முஸ்லீம் பகுதிகள் வழியா ஊர்வலத்தை கொண்டு போறது, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கொண்டு போறது, முஸ்லீம் தெருக்களை பாதிக்கிற மாதிரி விநாயகர் சிலைகளை வைக்கிறது. ஆமா, மசூதி இருந்தா அதுக்கு முன்னாடி நின்று கோஷம் போடுறது, பல வேலைகளை செஞ்சிருக்காங்க, வீசுறது. அங்க இருக்கிற முற்போக்கு அமைப்புகளுக்கு வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே வந்து இந்து முன்னாடி எங்க செலவு வைக்கிறான், எங்க வந்து கலவரம் பண்ண பார்க்கறான்னு தடுக்கிறதே வந்து பெரிய வேலை. அப்ப அங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா பெரியார் அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள் எல்லாருமே நல்லா வலுவா இருக்காங்க. இந்து முன்னணி அளவுக்கு அங்கேயும் வலுவா இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு வருஷம் விநாயகர் சதுர்த்தி அப்ப இந்து முன்னணி என்னென்ன அராஜகங்கள் பண்ண போகுது அப்படிங்கறத தடுத்து அங்க ஒரு கலவர சூழலை தணிக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையா வருஷம் இருந்துட்டு இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகனை தான் இன்றைக்கு வந்து இவர்கள் வந்து திருப்பூர் தெற்கு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய அராஜகம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023 ஆகஸ்ட்ல பட்டுக்கோட்டை, திருப்பூரை சேர்ந்த பட்டுக்கோட்டையார் அப்படின்ற ஒரு பகுதியில தங்கபாலு அப்படின்றவர் ஒருத்தர் வந்து இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியத்துடைய சொந்த இதுல கடை வாடகை எடுத்து கடை நடத்திட்டு இருக்காரு. முக்குளத்தோர் பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அமைப்பின் பேர்ல சசிகலாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பேனர் வைக்கிறாரு. கடை வாடகை கொடுக்கலன்னு சொல்லி கடையை மூடி வச்சிருக்காங்க. கடைக்கு வெளியில தான் அந்த பேனரை வந்து வைக்கிறாரு. இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் போயிட்டு அந்த பேனரை வந்து ஆட்களை வச்சு கிழிக்கிறது. அது கிழிச்சதுல தகராறாகி ஒரு மோதல். அன்றைக்கு வந்து இவர் இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க, சசிகலா வெளியே இருக்காங்கன்றதுக்காக இப்படி ஒரு செயலை ஈடுபட்டாங்களா என்னன்னு தெரியல. இதை பண்ணதுக்காக ஒரு மோதல் உருவானதுக்கு நேரடியாக ஒரு 50-100 பேரை கூட்டிகிட்டு போய் அவருடைய வீட்டுக்கே, அந்த ஆறுமுகம்ன்ற வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி தாக்கி துன்புறுத்தி அவர் ஒரு வழக்கு கொடுத்து அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கு. இப்படி பல வழக்குகள் 1-2 இப்போ நீங்கள் தேர்தல் காலம் தானே, யாராவது இந்த மாதிரியான வன்முறை செயல்களில் துணிந்து ஈடுபடுவாங்களா? ஆனால் இந்து முன்னணி அப்படியானப்பட்ட வேலைகளை செய்யுது. என்னன்னா, இவர்கள் திமுக வேட்பாளர் மீது நிறைய புகார்களை சொல்றாங்க, அதே மாதிரி திமுக வேட்பாளரும் இவர் மீது நிறைய புகார்களை சொல்றாங்க. அப்படி சமூக வலைதளங்கள்ல ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு தம்பி இந்த காடேஸ்வரா தங்கராஜ் மேல இவங்க ஏற்கனவே இந்து முன்னணியா இருக்கும் போதே கந்து வெட்டி அராஜகம் அது இதுன்னு ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு, இவங்க எம்எல்ஏ ஆகிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு. பதிவை போட்டதுக்கு அன்னைக்கு நைட் ஒரு 50-100 பேர் இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் அந்த திமுக தம்பி வீட்டுக்கு போய் மிரட்டி, எதுக்கு இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டுருக்காங்க, இப்பெல்லாம் போட்டுட்டு தான் அவனை விட்டு வைக்க மாட்டான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. திமுகவில் அதிகாரப்பூர்வமா இயங்குகிற ஒருவருக்கே வந்து இப்படியான குறை மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னா சாதாரண மனிதர்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க எந்த அளவுக்கு வந்து அவர்கள் சாமானிய மனிதர்களை ஆளுங்கட்சிக்காரரே போய் அடிச்சு மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த தம்பி வந்து வழக்கு பதிவு கொடுத்திருக்காரு. அது நிச்சயம் அந்த வழக்கு பதிவு எடுத்திருக்காங்க, காவல்துறை எடுத்திருக்கு. விசாரணையில் வந்து அந்த மிரட்டல் சம்பவம் உறுதியானது அப்படிங்கிறது நிச்சயம் தெரிய வரும். இந்த மாதிரி பல வன்முறை சம்பவங்கள்ல கடந்த 20-30 வருஷமா அங்க வந்து இந்து முன்னணி ஈடுபட்டு இருக்கு நேரடியா. ஆனா அப்படிப்பட்ட இந்து முன்னணியில இருந்து ஒருத்தர் வேட்பாளராக எடுத்துறார்கள் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க? இஸ்லாமியர்களை விடுங்க, இந்துக்கள் வந்து போடுவாங்களா? இந்துக்களே போட மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். அங்க இருக்கிற வியாபாரிகள்ல பலர் வந்து இந்துக்கள் தானே. எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் வியாபாரிகளா இருக்காங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஊர்ல இருக்காங்க. பெரிய அளவுல மாஸ் பாப்புலேஷனா இல்லாட்டியும் கூட முஸ்லீம்கள் அளவுக்கோ இல்ல மத்த கவுண்டர் சமூகம் அளவுக்கோ அந்த அளவுக்கோ இல்லைன்னா கூட சென்னையில எப்படி எல்லா சமூகமும் கலந்துருக்காங்களோ அதே மாதிரிதான் அங்க திருப்பூர்லயும் வந்து எல்லா சமூகமும் கலந்துருக்காங்க. வேலை நிமித்தமா வந்து தங்கி இருக்கவங்க. இவர்கள் மிரட்டாத ஆட்களே கிடையாது, மிரட்டாத ஏரியாவே கிடையாது. எல்லா ஏரியாவிலும் மிரட்டி ரவுடித்தனம் அடாவடித்தனம் பண்ணி
அந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை அவர்கள் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த அதிருப்தி இந்த தேர்தல் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். இந்த தேர்தல் முடிவில் நிச்சயமா திமுக அங்க வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இந்த பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற இந்து முன்னணி காடேஸ்வர தங்கராஜ் நிச்சயம் டெபாசிட் கூட தேர மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு அங்க வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். திருப்பூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யார் போட்டியிடுறா, அவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க அங்க? இந்த தெற்கு தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறவர் வந்து பாலமுருகன். அவர் வந்து தாவேகா வேட்பாளராக இருந்தாலும் கூட இந்த காடேஸ்வர தங்கராஜுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அவர். அப்படிதான் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்து முன்னணிக்கும் காடேஸ்வர தங்கராஜுக்கும் ரொம்ப நெருக்கமான நபராக தான் அவர் வந்து அறியப்படுறாரு. இவரை ஏன் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த முஸ்லீம் ஓட்டை வந்து சிதறடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இவரை வந்து குறிவைத்து தான் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, இந்த பாலமுருகனுக்கு ஓட்டு போடுங்க, தாவேகா சார்பா விசில் சின்னத்துக்கு போடுங்கன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த நபர்களே வந்து முஸ்லீம்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்க பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் வேற எந்த தொகுதியிலும் இப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. ஆனா நேரடியாக பாஜகவுடைய கைக்கூலியா தான் தாவேகா வேட்பாளர் அங்க வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. ஆமா, நிறுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எப்படியாவது முஸ்லீம் ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவேகா வேட்பாளருக்காக பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருக்கு. அந்த பணப்பட்டுவாடாவுக்கான மூலமா இருக்கிறது யாருன்னு கேட்டா பாஜக அப்படின்னு அங்கிருந்து தகவல் சொல்லக்கூடிய உள்ளூர் ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, அங்க இருக்கிற மற்ற பிற கட்சியினர் சொல்றாங்க. நேரடியாக அவர் வந்து பணம் கொடுக்குற வீடியோ ஆதாரம் எதுனா கூட தாவேகா அங்க வந்து பணப்பட்டுவாடா செய்யறது உண்மை அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே சொல்றாங்க. இப்ப தாவேகாவுக்காக பாஜக பணப்பட்டுவாடா பண்ணுது, நீங்க வந்து முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, விசில் சின்னத்துக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இது தெளிவாக தெரியுது. தாவேகா அங்க வந்து ஒரு வந்து திமுக முஸ்லீம் ஓட்டை திமுகவுக்கு காலமாக போயிட்டு இருக்கிற ஓட்டை சிதறடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனா முஸ்லீம்கள் நிச்சயம் அதை ஏமாற மாட்டார்கள் அப்படிங்கிறதும் அங்க இருக்கக்கூடிய கலநிலரும் தெரியுது. ஏன்னா திமுக வேட்பாளர் போகும்போது அந்த முஸ்லீம் பகுதியில் கிடைக்கிற வரவேற்பு வேற எந்த கேண்டிடேட்டுக்குமே கிடைக்கல. அவ்வளவு எழுச்சியோடு அந்த திமுக வேட்பாளரை வந்து அவர்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதையும் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. பாஜகவால் பல இஸ்லாமியர் பகுதிகளில் போய் ஓட்டு கூட கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அராஜக சம்பவங்கள்ல கடந்த காலங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து போய் பேட்டி எடுக்கிற மாதிரி, முஸ்லீம் வந்து அவர் வந்தா என்ன வரட்டுமே, மோடி என்ன இந்த முஸ்லீம்களை என்ன அழிச்சிட்டாரா, முஸ்லீம்களை என்ன வந்து சர்ச்சுக்கு மசூதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரா அப்படின்லாம் சொல்லி பேச வச்சு ஒரு நாடகம் ஆடிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் ஒரு முஸ்லீம்கிட்ட நீங்க வந்து கேட்டிருக்கீங்கல்ல, ஒரு 100 முஸ்லீம்கள்ட்ட நீங்க போய் ஒரு பொதுவான ஊடகம் கருத்து கேட்கட்டுமே உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு, 99 முஸ்லீம்கள் வந்து நிச்சயம் திமுக பக்கம் தான் வந்து ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு அச்சுறுத்தல் உள்ள ஒரு பகுதியில் அவர்களுக்கு அரணா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சியா அங்க வந்து திமுக தான் இருக்கும். அவருடைய சாய்ஸே வந்து திமுகவை தவிர வேற எதுவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆனா தாவேகா இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறாங்க, அப்படி ஒரு வேலையை பாக்குறாங்க. நிச்சயம் தாவேகாவை அவர்கள் நம்ப மாட்டார்கள். அது வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு தெரிய வரும். தாவேகா வந்து நிச்சயம் ஒரு பெரிய ஸ்பாய்லரா அந்த தொகுதியில் அவர்களால் இருக்க முடியாது, அது எடுபடாது. திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களும் வந்து இந்த ஸ்பாய்லர்ஸை பத்தி புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.